நாட்டிற்காக பல துன்பங்களை ஏற்றார் மகாத்மா காந்தி. தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக அவர் எதுவுமே செய்யவில்லை. மக்களிடத்தில் அவர்தான் விழிப்புணர்வை கொண்டு வந்தார். இப்படியெல்லாம் பாராட்டுகிறார் மகாத்மா காந்தியை பார்த்து யார் தெரியுமா? நாதுராம் கோட்சே. ஆனால் அதே நாதுராம் கோட்சே தான் 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றார். என்ன காரணம் அப்படின்னு விசாரணையில் கேட்கும்போது அவர் சொன்ன காரணம், இந்திய பிரிவினைக்கு மகாத்மா காந்தி தான் காரணம் என்று நினைத்து நாங்கள் மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றோம் அப்படிங்கிறது கோட்சேயோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. 5 முறை கொள்வதற்கு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன. 6வது முறையில்தான் இவர்கள் கொன்றார்கள். 5 முறை எந்தெந்த இடங்களில் வைத்து மகாத்மா காந்தியை கொள்வதற்கு பிளான் பண்ணாங்க. இந்த விஷயத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது 1948. ஆனால் 1934 மகாத்மா காந்தியை கொள்வதற்கான சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன. த ஃபர்ஸ்ட் ட்ரை அப்படின்னு முதல் முயற்சி என்ன அப்படின்னா எந்த வருடம்னா 1934 மந்த் ஆஃப் ஜூன் 25 மகாத்மா காந்தி அவங்களுடைய ஒய்ஃப் கஸ்தூரிபாய் அவர்களும் இருவருமே பூனேயில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக காரில் போகிறாங்க. ஸோ 2 கார் போகுது. அந்த டைம் கையெறி குண்டுன்னு சொல்லுவாங்க, கையில் குண்டு வச்சு எரிகிறது. ஸோ அவங்களுடைய காருக்கு முன்னாடி அந்த கையெறி குண்டை பல ஒரு சில கும்பல் வீசுகிறாங்க. அது மகாத்மா காந்தி மீது அந்த காரில் படாமல் அதுக்கு முன்னாடி உள்ள காரில் சம்திங் அது பற்று 7 பேர் ரொம்ப பலத்த காயமடைஞ்சிருக்காங்க. பட் இந்த கையெறி குண்டு இந்த விபத்தில் மகாத்மா காந்தி அவர்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படலை. ஆனால் அந்த டைம் யார் குண்டு எறிஞ்சா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு என்கொயருமே பண்ணலை. அண்டு யாரையுமே அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்கிறாங்க அப்படின்னா கபூர் விசாரணை அறிக்கை அவங்க குறிப்பிடுறாங்க. 1944 மகாத்மா காந்தி அவர்கள் அஹான்கான் அப்படிங்கிற ஒரு அரண்மனையில் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர் மலேரியா அப்படிங்கிற ஒரு நோயால் அஃபெக்ட் ஆனதுனால சஃபர் ஆனதுனால அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் பஞ்சகனி அப்படிங்கிற ஒரு மலைவாழ்விடத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார். ஸோ மகாத்மா காந்தி அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் அறிஞ்சு ஒரு 20 பேர் கொண்ட குழு மகாத்மா காந்தியோட பிளேஸ்க்கு போகிறாங்க. மகாத்மா காந்திக்கு எதிராக கோஷத்தை எழுப்பி மகாத்மா காந்தியை தாக்குவதற்காக வேகமாக போகிறாங்க. ஆனால் கூட்டு நெரிசல் அதிகமான இருந்த காரணத்தினால மகாத்மா காந்தியை தாக்க முடியவில்லை. அண்டு மகாத்மா காந்தி அவர்களுடைய தொண்டர்கள் மகாத்மா காந்தி ஒரு பத்திரமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. 3வது முயற்சி 1944 செப்டம்பர் 9 மகாத்மா காந்தி தான் இருக்கிற இடமான சேவா கிராமத்திலிருந்து பாம்பேக்கு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா முகமது அலி ஜின்னா அவங்கக்கிட்ட பேசுவதற்காக. 1944 செப்டம்பர் 9 முகமது அலி ஜின்னாவையுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மகாத்மா காந்தி அவர்கள் பாம்பேக்கு போகிறாங்க. ஸோ அப்படி மகாத்மா காந்தி போகும்போது மகாத்மா காந்தி முகமது அலி ஜின்னாவை மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கும்பல் மகாத்மா காந்தியை தாக்குவதற்காக சதித்திட்டங்கள் தீட்டினாங்க. மிகப்பெரிய கலவரமும் வந்துச்சு. ஸோ மகாத்மா காந்தி அந்த இடத்தில் கொல்லப்படுவதற்கான சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன அப்படிங்கிற விசாரணை குறிப்பிடுகிறார்கள். 1946 மந்த் ஆஃப் ஜூன் 29 மகாத்மா காந்தி அவர்கள் ட்ராவல் பண்ணுவதற்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெஷல் ட்ரெயினில் மகாத்மா காந்தி ட்ராவல் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா பாம்பேக்கு அருகே, ஓகேவா, பாம்பேக்கு அருகே உள்ள ஒரு பிளேஸில் ஸ்பெஷல் ட்ரெயினில் போகிறாங்க மகாத்மா காந்தி. ஸோ அப்படி மகாத்மா காந்தி போகும்போது திடீர்னு இந்த ட்ரெயின் தடம் புரண்டுச்சான். பட் மகாத்மா காந்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படலை, எந்த ஒரு காயமும் ஏற்படலை. எந்த பிளேஸில் ஸ்பெஷல் ட்ரெயின் தடம் புரண்டுச்சு அப்படின்னா நேரலுக்கும் கர்ஜிட்க்கும் இடையேயான அந்த பிளேஸில். பட் அந்த ட்ரெயினை ஓட்டின அந்த டிரைவர், அந்த லோக்கோ பைலட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவை கொண்டு வந்தது யாரோ வேணும்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த ட்ரெயினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மகாத்மா காந்தி போகக்கூடிய ரூட் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஏதோ ஒரு சதிகார கும்பல் இது வேணுக்குனே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வேறு எந்த ட்ரெயினும் ட்ராவல் பண்ணுறதா இல்லையா. 1948 5வது முறை 1948 மந்த் ஆஃப் ஜன் 20 சில மெம்பர்ஸ் ஒரு கும்பல் மகாத்மா காந்தியை கண்டிப்பாக அந்த டைம் நம்ம கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா மகாத்மா காந்தி பேசுகிறாங்க. ஸோ அந்த பேசக்கூடிய அந்த மேடைக்கு அருகில் நம்ம ஒரு குண்டு வைக்கணும். ஸோ அந்த குண்டு வெடிக்கும் போது அங்கே ஒரு கலவரங்கள் ஏற்படும். அந்த டைம் மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டுடலாம் இந்த மாதிரிக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தர், அந்த கும்பலில் உள்ள ஒருத்தர், அவருடைய பேர் மதன்லால்
பக்வாவால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து அந்த வெடிகுண்டை பற்ற வைக்கிறாங்க. மகாத்மா காந்தி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வெடிகுண்டை பற்ற வைக்கிறாங்க. பட் அந்த வெடிகுண்டு வந்து வெடிக்கலை. ஸோ அவரோட கூட இருந்த எல்லாருமே வந்து அந்த பிளேஸ் விட்டு வேறு பிளேஸ்க்கு போயிட்டாங்க. பட் மதன்லால் பக்வாவால் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் இது. 6வது முறை, அதுவும் கடைசி முறை. January 30, 1948 மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடன் பேசிட்டு நியூ டெல்லியில் உள்ள பிர்லா ஹவுஸ் கிட்ட பிரார்த்தனைக்காக போகிறாங்க. பிர்லா ஹவுஸில். ஸோ அவருடன் யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தியோடைய பேரனோட மருமகள் அபா காந்தியும் அண்ட் அவங்களுடைய கொள்ளுப்பேத்தி மனு காந்தி, இவங்க 3 பேரும் ஈவினிங் ஒரு 5:30க்கு அங்கே அந்த இடத்துக்கு போகிறாங்க. பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க ப்ரேயர் ஹாலுக்கு. ஸோ போகும் வழியில் தான் கோட்சேவால் மகாத்மா காந்தி கொல்லப்படுகிறார். January 30, 1948 நாதராம் கோட்சேவை போலீஸார்கள் பிடிப்பதற்கு முன்னதாகவே அங்கே சூழ்ந்திருந்த மக்களால் நாதராம் கோட்சே தாக்கப்பட்டார். அதற்கு பிறகு போலீஸிடம் அவரே போய் சரணடைந்தார். அவருக்கு எதிரான வாக்குவாதங்கள்லாம் கோர்ட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நாதராம் கோட்சே சொன்ன ஸ்டேட்மெண்ட், எதுவுமே தனக்கு எதிராக எதுவுமே அவங்க பேசுறது எல்லாமே இது தப்பு அப்படின்னு தனக்காக எதுவுமே அவர் வந்து அவங்க ஆர்கியூ பண்ணலையாம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாலும் ஓகே அப்படிங்கிற மணிக்கு நாதராம் கோட்சே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விசாரணை நடந்திருக்கு. November 8, 1949 ஜட்ஜ்மெண்ட் மரண தண்டனை வந்திருக்கு. November 15, 1949 நாதராம் கோட்சே தூக்கிலிடப்படுகிறார். ஆனால் நாதராம் கோட்சே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், மகாத்மா காந்தி இந்திய பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறார் என்று தான் நாங்கள் சுட்டுக்கொன்றோம். ஆனால் மகாத்மா காந்தியை நான் பாராட்டுகிறேன். மகாத்மா காந்தி தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய ஆதாயத்திற்காக அவர் எதுவுமே பண்ணவில்லை. மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வந்தார். இந்த தேசத்திற்காக நிறைய துன்பங்களை அவர் அனுபவித்தார். மகாத்மா காந்தியோடைய அந்த கடைசி நிமிடங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். பண்ணும்போது